ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் திருவனைக்கோவில் சிற்பங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப பெரிய கோவில் இல்லைங்களா? ஒரு ஷார்ட்ஸில் வந்து நம்மளால் அடைக்கிற முடியாது. இந்த தூண்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக, ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, மைன்யூட்டாக கிளியராக இருக்குது. ஸோ நாங்கள் தெற்கு வாசல்லேருந்து வந்தால் தான் எங்கள் வீட்டிலேருந்து பக்கம். அந்த சைட்லேருந்து நம்ம வந்தோன்னா இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. அங்கே 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம்லாம் இந்த ஸ்டேஜில் தான் வந்து நடத்துவாங்க திருவனைக்காவலில். இப்போ வந்து நம்ம அம்மன் சன்னிதானத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்கும் முன்னாடி இங்கே ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார், தூண்லேயே செதுக்கியிருக்காங்க. அதில் வெத்தலை மாலை, அப்புறம் வெண்ணெய், மஞ்சள் இதெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா 4 சைடுமே வந்து வழி இருக்குது. எந்த சைடு வேணாலும் நம்ம வரலாம். ஆனால் கிழக்கு வாசல் மூலமாக தான் நம்ம வர முடியும். அதான் மெயின் என்ட்ரன்ஸு. இதான் வந்து அம்மன் சன்னிதானத்துக்கு முன்னாடி நம்ம போயிட்டு அம்மனை கும்பிட்டுட்டு இப்போ நம்ம வெளியில் வந்திருக்கோம். இந்த சைட் போனிங்கன்னா நம்ம வந்து சிவன் சன்னிதானத்துக்கு வந்து நம்ம போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. கொடிமரம் இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ தான் வந்து காப்பரில் செஞ்சு வச்சுருக்காங்க. அதுலேயும் பிள்ளையார், அம்மன் எல்லாம் செஞ்சுருக்காங்க. அடுத்தது இதுதான் தெற்கு வாசல். நான் சொன்னேன் இல்லைங்களா, தெற்கு கோபுரம். அது இந்த மாதிரி சிலைக்கெல்லாம் வந்துட்டு எண்ணெய் பூசி, மஞ்சளை பூசி, நம்ம ஊரை பற்றி தான் நமக்கு தெரியுமே, அங்கே ஒரு 2 விளக்க பொருத்தி இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு எங்கேயும் விளக்கு பொருத்தக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ க்ளீனாக வச்சுருக்காங்க இப்போ கோவிலெல்லாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த செவுத்தில் பூரா தமிழில் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னு பொறுமையாக உட்காந்து படித்தா தான் நமக்கு தெரியும். இது அந்த காலத்து தமிழ் வேறையா, சுத்தமாக ஒன்றும் புரியலை. ஸோ இந்த செவுறு பூராவுமே கல்லில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. தமிழில் தான் ஆனால் எழுதியிருக்காங்க, ஆனால் ஒன்றும் புரியலை. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து திரும்ப தெற்கு வாசல் வழியாக அப்படியே முன்னாடிக்கு நம்ம போயிட்டுருக்கோம். சிவன் சன்னிதானத்துக்கு முன்னாடி இவர் தான் வந்து சிவனுக்கு முன்னாடி இருக்கிற நந்தி, கொடிமரம். ஸோ வந்து இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.